ஏய் ஆண்டி என் அம்மாக்கு அடி வாங்க வச்சா? நீ செஞ்ச தப்பு தானடா நான் சொன்னேன். எதுக்கு நீ அம்மா கிட்ட சொல்ற? நீ தப்பு செஞ்சு சொன்னேன். அதான் எதுக்கு சொன்னேன்? என்னடா இது ஒரு கேள்வி மாதிரி நீ கேட்டுட்டு இருக்க? சரி இனிமேட்டு நீ தப்பு செஞ்சுன்னு இப்போ அம்மா சொல்லலாம். நான் தப்பு செஞ்சேன். லக்ஷ்மி நாங்கள் எத்தனையோ நாள் சாப்பிடாம படுத்திருக்கோம். அதுக்காக சின்ன தம்பி ஐயா தோட்டத்துக்கு போய் ஒரு நாளும் பரவள்ளி கிழங்கு கூட பிடிங்கினது கிடையாது. அப்பா கல்யாணம் இல்ல. நாங்க கூலி பழப்பு பண்றவங்க தான். அப்பா ஒண்ணு பண்ணிடாதீங்க. அப்பா ஒண்ணு பண்ணிடாதீங்க. அப்பா ஒண்ணு பண்ணிடாதீங்க. தெரியும் தெரியும். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். சாரி. என்ன லக்ஸ்? பயந்தேன் போயிட்டேன். சரி என்ன தேடுற? தேத்தனி போடலான்னு பார்த்தா நெருப்பு மூட்டை எதுவும் இல்லை. ஓ வச்சிருக்கீங்களா? கொடுங்க. நான் இல்லை இல்லை பரவாயில்ல, நான் பார்க்குறேன். சரி என்ன இந்த பக்கம்? ஏன் வரக்கூடாதோ? உண்மையை சொன்னா உங்களை நினைக்கும் போது தான் நீங்களே வந்தீங்க. அப்படி என்ன நினைச்ச? உங்ககிட்ட தீப்பெட்டி இருக்குமான்னு. அவ்வளவுதானா? பின்ன எவ்வளவு எதிர்பார்த்தீங்க? പട്ടിവാ ചോദിച്ച് ചെയ്. വീട്ടിൽ നിറയെ എതിർപ്പ് വരും. எதிர்ப்பு வந்தா சமாளிக்க தைரியம் இருந்தா நாளைக்கே கேட்டுடு. டேய் அது எப்படிடா சொல்றது? 2-3 தரம் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஏய் காவல் குடிலுக்கு போ. புத்தகம் கொப்பி கேட்கிற சாட்டுல சொல்லிடு. நேரா அவன்கிட்ட போ. மச்சான் உனக்கொண்டு சொல்றேன்டா, குணசீலன் முந்த முதல் நீ முந்திடு சரியா? டேய் எனக்கு அதான்டா சரியா படுது. லக்ஷ்மி எனக்கு உங்கள்கிட்ட ஞாபகம் வந்தது. எனக்கு கண்டிப்பா தெரியும் நீங்க கொடியில தான் இருப்பீங்கன்னு சொல்லி அதுதான் நேரம் உங்களை பார்க்க வந்தேன் நான். லக்ஷ்மி இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்னு சொன்னா சங்ககால பண்புகள் முக்கியம். அதுதான் பரீட்சைக்கு வராத டாபிக். மற்றது யூனிவர்சிட்டி எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியாது இருக்கிற நிலைமையை பார்த்தா உங்களுக்கு வேற எந்த பாடத்துல டவுட் இருக்குன்னு சொல்ல முடியுமா? எனக்கு எல்லாம் பரவாயில்ல, விஞ்ஞானம் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் என்றால் இந்த நாட்களில் வீட்டில் சும்மா தான் இருக்கேன். வேணுமெண்டா நானும் சொல்லி தரட்டுமா?
டேய் வேண்டாம் விட்டுரு. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். சரியா சொல்லி போட்டேன் நான். விட்டுருண்டெல்லாம் சொன்னா நீ பண்ணி கூட. இவ்வளவு நாள் விட்டு வச்சீங்களா? விட்டு வச்சது பெரிய காரியம். ஐயோ, காவல் குடிலுக்கு வந்திருந்தீங்களா? எப்படி காயம் வந்திருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் இருங்க. வலிக்குதா? லக்ஷ்மி, எனக்கு உன்னை எனக்கும் ஒரு வகையில லக்ஷ்மி காயம்பட்டதும் நல்லா போச்சு. நானும் அதே தான் சொல்ல நினைச்சேன். சரி சொல்லு, என்ன வெற்றியா? என்ன வெக்கமா? கவனமாய் ரெடியப்பா. தங்கட அலுவல் முடியும் வரைக்கும் கண்ணே மணியே
என்று சொல்லுவாங்க. லக்ஷ்மி, இந்த உடலும் சேர்ற கவர்ச்சி இருக்கே, அது இருக்கிற வரைக்கும் தான் ஆண்கள் நாங்க சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டுவாங்க. அதுக்கு இடம் கொடுத்த அவ்வளவுதான். ஐயோ